ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் தான். அதுவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வைத்தநிதி பெருமாள் கோயில் வந்து அங்கே வந்து நவ கிரகங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குமாம். சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, அவரோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, குபேரரே வந்து இந்த பெருமாள் கிட்ட கடன் வாங்கியிருக்காராம். அந்த அளவுக்கு இந்த பெருமாள் கோயில் வந்து ஃபேமஸாக. உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கூட, ஒரு பிச்சை எடுக்கிற நிலமையில் இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு நம்ம வர வேண்டிக்கிட்டு போனோம்னா நம்ம நிலமை படிப்படியாக மாறுறத நம்மளே உணரலாம். எனக்கு வந்து நானும் அதை உணர்கிறேன். அதனால் அந்த விடாமல் போகணும். இப்போ வந்து 2-3 வாரம் போனோமா, இடையில விட்டுட்டோம், போக முடியல. திரும்ப இந்த வாரம் போயிட்டு அடுத்த வாரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். லேடிஸ்க்கு வந்து வாரம் போக முடியாது இல்லையா கண்டினியூவாக அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அந்த வாரம் விட்டுட்டு அடுத்து கூட போய்க்கலாம், நம்ம விருப்பம் தான். இத்தனை வாரம் முடிஞ்ச வாரம் போய்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அதுக்கு வந்து உகந்த நாள். அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து காலையிலையும் போய்க்கலாம், ஈவினிங்கும் போய்க்கலாம். காலையில் நாங்கள் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் காலையில் போக முடியாதனால இப்போ ஈவினிங் போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸு பெருமாள் கோயிலுக்கு வந்து நான் சாரீ கட்டிட்டு போனால் இத்தனை வாரமா, இன்றைக்கி வந்து சுடி தான் போட்டு போகிறேன். ஏன்னா வண்டி ஓட்ட போகிறேன், சாரி செட் ஆகாது. அதனால் அப்புறம் வந்து இன்றைக்கி இதை ஒரு விளாகாக எடுத்து காமிக்கிறேன். அந்த கோயிலையும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அங்கே உள்ளவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க வரலாறு. அப்புறம் வந்து வரலாறு புக்கு கூட அங்கே இருக்குது. நான் அதையும் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு உங்களுக்கு அதையும் நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அந்த கோயிலில் வந்து கோபுரமே இருக்காது. உள்ளே போய் பாருங்கள், பச்சை பசேன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோமாதா அங்கே நிறையவே இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச்சிங் வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது அப்புறம் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த வீடியோ எடுத்து ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ இப்போ எடுக்கிறேன்னா எது ரெண்டில் ஃபஸ்ட்டில் எது அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. இந்த ட்ரெஸ்ஸு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சாரியில் தைச்சிருக்கேன், ஓல்டு சாரியில் ஃபுல் ஹேண்டு வச்சு ஃபுல் சர்க்கிளில் தைச்சிருக்கேன். இது வந்து பேக் சைடு ரோப் வச்சு நான் ஃபுல்லாக ஃபுல் சர்க்கிளில் கட் பண்ணி தைச்சிருக்கேன். கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து லெகின் ஷால் கண்டிப்பாக போட்டு அவனும் பார்த்து வச்சுருக்கேன். லாங் கவுன் என்கிட்ட நிறையவே இருக்குது. லாங் கவுன் வேண்டாம், ஷார்ட்டு முட்டிக்கும் நிறைய இருக்குது. ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மாதிரி தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிருக்கேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து காலையில் நான் மேக்கப் போட்டிருக்கேன். மேக்கப்னா ஒன்றும் இல்லை, மாய்ஸ்சரைசர், இந்த ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன், லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இப்போ வந்து மணி 3க்கு மேலே ஆகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து தலை சீவிக்கிறேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். தலை சீவிக்கிட்டே வந்து உங்களுக்கு அந்த கோயிலோட பெருமைகள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஸ்கூட்டியில் தான் போகிறோம். லூசர் விடலாம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே பேய் மாதிரி ஆகிடும். அதனால் சரி, இப்போ லூசர் மாதிரியே விட்டுட்டு அங்கே போயிட்டு இறங்கினோடனே லைட்டாக சீப்பு வச்சு, நம்ம தான் ஹேண்ட்பேக்கில் சீப்பு வச்சுருப்போம் இல்லையா, சீவிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிருக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? எண்ணெய்லாம் நான் தேய்க்கல, சீரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிட்டேன். உச்சி நேரம் இல்லை, கண்ணாடி பார்த்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம கூட வர்ற அக்காவுக்கும் வந்து வண்டி ஓட்ட தெரியும். விலாக் மாதிரி எடுக்கிற அக்கா அப்படின்னு, நான் வண்டி ஓட்டுறேன் நீ எடு அப்படின்னாங்க. சரி, இல்லை நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டிடுவேன். நான் இதெல்லாம் ஒரு விஷயமா நமக்கு ஓட்டிடுவேன். அதுக்குள்ளே நரைமுடியெல்லாம் வந்து விட்டது. எண்ணெய் தேய்க்கலை, சீரம் தேய்ச்சது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வண்டியில் போகிறோமா, பறக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால் இப்படி இருக்கிறதே நல்லது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள் ஒரிஜினல் ஐப்ரோஸ் எப்படி இருக்குன்னு. நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி தான் அப்படி கொண்டு வந்திருக்கேன். அந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இப்போது செவ்வாய்க்கிழமை போகும்போது நீங்கள் வந்து இது ஒரு வெள்ளை கலர் வந்து ட்ரெஸ்ஸு யாரும் போட விரும்ப மாட்டாங்க, ஏதாவது சொல்லுவாங்க நம்ம வீட்டிலலாம். அதனால் அப்படி முடியலைன்னா கேரளா கலரு சாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் போட்டு போகணும். அப்புறம் வெள்ளை கலர் பூ, பிச்சி பூ, மல்லிப்பூ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இப்படி வந்து எனக்கு ஐயர் சொன்னாங்க. டவுனில் கருப்பந்துறையில் அலியாபதீஸ்வரர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐயர் சொன்னார், நீங்கள் அந்த கேரளா சாரி மாதிரி கட்டிட்டு பிச்சிப்பூ அல்லது மல்லிகைப்பூ வச்சுட்டு போங்க, என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். சுக்கிர பகவானுக்கு பிடிச்ச கலராக அது வந்து, அதனால்
அந்த மாதிரி போங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கேரளா சாரீ அந்த மாதிரிலாம் கட்டிட்டு போயிட்டேன். இன்றைக்கி வந்து சாரீ வேண்டாம் அப்படின்ட்டு லூஸாகவே வெட்டுக்கிட்டேன். வண்டி எடுக்கும்போது ஷால் வச்சு இப்படி கவர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டலாம். அப்போ தான் முடி வந்து களைஞ்சி பேய் மாதிரி ஆகாது. இப்போ வந்து எப்போது ஹேர் பின் வந்து குத்துவேனா அந்த இன்னைக்கு ஹேர் பின் 2 தான் இருக்குது. 2 குஷி கிளிப்பு 2 ஹேர் பின் குத்திருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து ஃபேஸ்க்கு மேக்கப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அந்த அக்கா இப்போ வந்துடுவாங்க. வந்துட்டு இன்னும் கிளம்பலையாடி அப்படிம்பாங்க. கோயிலோட பெருமைகளை சொல்கிறேன்னு சொன்னேன், அதை சொல்லலை பார்த்தீங்களா. பெருமாள் வந்து படுத்துட்டு இருப்பார், பெரிய சிலை. சாமி கும்பிட்டுட்டு பாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் முகத்தை பார்த்துட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வரலாம். பவுட்ரு போட்டுக்கலாம். பான்ஸ் பவுட்ரு கொஞ்சமாக கையில் தட்டி, நிறைய தட்டிட்டேன். இப்போ வந்து வண்டியில் வேய் மாதிரி நம்ம ஊரில் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, தூசி மூஞ்சி ஃபுல்லாக தூசி எள்ளி போடும். நான் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்ட போகிறேன். ஷாலை போட்டு கவர் பண்ணிக்கிட்டு, அப்போ தான் முடி கலையாது. வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுக்கலாம் தனியாக யாரும் இல்லை, நானே வீடியோ எடுத்தேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லர். நான் வந்து கண்ணாடி, இதில் கேமரா பார்த்திங்களா எனக்கு தெரியாது சரியாக, நான் கண்ணாடி வரேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டேன். லிப் பாம் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். அப்புறம் ஐலைனர் ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக்கு. இப்போ ஐலைனர் போட போகிறேன். இது என்ன கலர் எசன்ஸோட ஐலைனர். உடஞ்சிருக்கும் இது வந்து, திறக்க முடியாமல் பல்லால் கடிச்சு திறந்து உடஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, இதுவும் உடஞ்சிருச்சு. ஆனால் அதில் இருக்குது, அதனால் எதுக்கு காலி பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நான் கண்ணாடி பார்த்து போட்டு வந்துடுறேன். வாங்க பேசுங்க. இப்போ பேசுங்க தைரியம் இருந்தா. தெரிஞ்சீங்கல்ல, வாங்க சாமி வாங்க, உள்ள வாங்க. உனக்கு ஒரு மரியாதை இருக்கு, என்ன மரியாதை? ஆனா வாங்கம்மா, பக்கப்பட்டு வரீங்க. இவ்வளோ அன்னைக்கே 30 நாளே கெட்டு நான் சொல்றேன் கேட்டா கேப்போ கட்டா அப்படி வளர்ந்து அது கிட்ட வந்து போடுறாங்க. கெட்டு வந்துருங்க 2 வரும். 30 நாளே எங்க வந்து செல்வி இங்க பிளேயர் வெள்ளி பிளேயர் பச்சனூர் வந்துச்சு. வெள்ளி பிளேயர் கோயில் ஒரு கோயில் இருக்கும். பச்சனூர் கோயில் வருஷமா 15 வருஷமா அங்க கட்டிட்டு இருக்கோம். எந்த ஊரு? நம்ம தச்சனூரோட ராம்தேட் இருக்கியா? ஆமாமா, அங்க தச்சனூரா. காலேஜ் ஸ்ட்ரைட் பண்ண முடி உனக்குல போயிச்சு. அப்ப எதுக்கு லூசு குளிச்சு போட்ட? அப்ப நீ கூட எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருந்த? நீ செவாக்குங்களக்கா குளிக்கணும்ல, தலை குளிக்காம எப்படி எதுக்கு குளிச்சிட்ட நீ? அந்த 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 ஊரை விட்டு இப்ப கதை கேளு. சொல்லு நீயே சொல்லு. வீடியோ அக்கா அது 1 மாசம் முன்னாடி கட் பண்ணதுக்கா. 1 மாசம் முன்னாடி வீடியோ முன்னாடி தந்துட்டேக்கா உங்களுக்கு. நம்ம அக்கா நான் சொன்னேன் இல்லையா, கோயிலுக்கு போகிறோம்னு 2 பேரும். நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். 2 பேருமே வண்டி ஓட்ட தெரியும். நான் இப்போ ஓட்டுவேன். அடுத்து அவங்க ஓட்ட வேண்டாம், நானே ஓட்டிக்கிறேன். நீங்கள் ஓட்டுறீங்களா? இது பண்ணிட்டு வீடியோ இன்னொரு முன்னாடி ஆனால் காலெலாம் வலிக்கும். ஒரு பேட்டி வந்து 4 ஃபோட்டோ மட்டும் எடுத்து அடுத்த வாரம் நாளைக்கே தச்சிருவேன். நாளைக்கு நானும் வாரம் டூலர் அப்புறம் நம்மளும் சுடிதார் தான் போட முடியும். ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கு? திருப்பூர்ல டீ ஷர்ட்டும் அந்த ஷார்ட்ஸ் எடுத்துட்டுமா இருக்கு போடுங்க போட்டு வண்டில போறோம். நாம இப்போ போனதுக்கு நீங்க திருப்பூர்ல வீடியோ
அக்கா ஹேண்டில் வச்சுக்கிங்களா? பூ வாங்கி வைப்போம். பூ வேண்டாமா? எடுத்துட்டு வரல. ஓகே. காஃபி இதான் கோயிலோட முன் வாசல். இது கோயிலோட முன் பக்கம். அது சிவன் கோயில். கோயில் பெரிய கோயில். இன்னைக்கு வீடியோ எடுக்க ஆள்னால நானே எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன். இங்கே புக்ஸ் எல்லாம் அவைலபிள். அதுக்குள்ளே தான் பெருமாள் இருக்கார். வைத்தநிதி பெருமாள் சன்னதி. உள்ளே எடுக்கக்கூடாது வீடியோ, இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து அவல் கற்கண்டு அந்த மாதிரி அவல் கற்கண்டு ஒரு பிரசாதம் தராங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது உள்ளே தான் பெருமாள் வந்து படுத்துட்டு இருப்பார். இது வந்து இன்றைக்கி வந்து ராஜ அலங்காரம், சைனவ கோலமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அலங்காரத்தில் இருந்தார். பார்க்கவே கம்பீரமாக கண்ணுக்கு அழகாக இருந்துச்சு. உங்ககிட்டலாம் அதை காட்டன்னு ஆசை தான், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் எடுக்க முடியல. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பெருமாளை பார்க்குறதுக்கு. கம்பீரமாக படுத்துட்டு இருந்தார். குபேரருக்கே கடன் கொடுத்த படியால் அளந்து படி இழந்தாராம். இந்த இது என்ன மரக்காலா அதை வச்சு குபேரருக்கு வந்து படியிழந்து குபேரரை வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றிருக்காரு. அதே மாதிரி என்னையும் காப்பாற்றணும், நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டியாச்சு. குபேரருக்கே கடன் கொடுத்த பெருமாள், படியிழந்த பெருமாள். எல்லோரும் இது வந்து கோபுர தரிசனம். எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. அக்கா வந்து அழுதுட்டாங்க பெருமாளை பார்த்து. இது வந்து கோயிலில் சுற்றுப்புறம். என்னக்கா சொல்லுங்கள். உள்ளே ஒரு சாமி இருந்தாங்க, தீர்த்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நின்று பேசினோம். எந்த ஊர், என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டு நல்லா பேசினாங்க. இந்த கோயிலில் வந்து கோபுரம் கிடையாது. இந்த கோயிலுக்கு இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லையா ராஜ அலங்காரத்தில் இருக்காருன்னு, அது வந்து முத்து பவளம் இவருக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சதாமா. செஞ்சு ஒரு பக்தர் வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேறிட்டுன்னு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்களாமா. அது இந்த மாதம் ஃபுல்லாகவே அவர் இந்த முத்து பவளம் அந்த அலங்காரத்தில் தான் இருப்பார். நீங்கள் முடிஞ்சால் வந்து பாருங்கள். மார்கழி முடிகிறதுக்குள்ளே வந்துடுங்க. பார்க்கவே கண்ணுக்கு அழகாக அவ்வளோ சொல்லவே முடியாது அந்த தரிசனத்தை. அதை வந்து வீடியோ எடுக்க முடியாது, அதனால் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. இந்த மார்கழி முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சால் ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் இருக்கிற வைத்தநிதி பெருமாள் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிடுங்க. ரொம்பவே புண்ணியம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. சரி, ரொம்ப அந்த அக்கா அழுதுட்டாங்க. எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த கோலத்தில் பார்த்தது. முத்து பவளம் ஒரு பக்தர் வந்து இவங்க இந்த பெருமாளுக்காக நிறைய செலவு பண்ணி கொடுத்துருக்காரு செஞ்சு. இந்த கோயில் வெளிப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க, நான் தெரியாமல் எடுத்துடுறேன். ஹாய். இது வந்து கோயிலோட இடதுபுறம் வலதுபுறம் போல் பார்த்தீங்க. ஒரு சுற்றினோம்னா அப்படி வரும். இங்கே நிறைய கோமாதாஸ் இருப்பாங்க. இன்றைக்கி நல்ல எல்லா சாமிகளும் பூஜை பண்ணுற சாமிகள்லாம் பேசுனாங்க, ஸ்பெஷலாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க, நல்லா இருப்பாமா அப்படின்னு. ஹை சிலிப்பிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? கோமாதா எங்கள் குலமாதா. நல்ல சாமி தரிசனம் பண்ணியாச்சு. நான் மனசுடைஞ்சு இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி எனக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. அவ்வளோதான், சாமி தரிசனம் முடிஞ்சுது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துறீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நல்ல தரிசனம்.
வைத்தநிதி பெருமாள் சைனவ கோலமா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே உள்ள பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த சுவாமி வந்து சைனவ கோலத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வந்து முத்து பவளம் பதிச்ச ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டிருந்தார். எப்படி சொல்ல, ஒரு ராஜ அலங்காரம்னு சொல்லலாம். ஃபுல்லாமே முத்து பவளம், அது வந்து ஸ்பெஷலாக விலை உயர்ந்ததான். அது வந்து ஒரு பக்தர் வந்து ஏதோ வேண்டியிருந்தாங்களாம், அது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சு அவருக்காகவே ஸ்பெஷலாக செய்ய சொல்லி அவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து சாத்தியிருக்காரு. இது வந்து சைனவ கோலமும் இதை சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக அழகாக இருந்தார். பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு அம்சமாக அழகாக இருந்தார். வேறு வந்து இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் அங்கே கோயிலில் வச்சு சொல்லியிருப்பேன், சரியாக கேட்கலைன்னா இப்போ நான் திரும்ப சொல்லிடுறேன். குபேரருக்கே வந்து மரக்கல் இருக்கு இல்லையா, படி, அதால் வந்து படி அளந்தாராம். குபேரர் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட இவர் தான் வந்து அவருக்கு படி அளப்பாராம். ரொம்ப இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கூட, நம்ம கடனில் கஷ்டத்தில் பிச்சை எடுக்கிற நிலமையில் இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு வார போனோம்னா படிப்படியாக நம்ம முன்னேறதை நம்மளே கண்கூட பார்க்கலாம். நான் போய்கிட்டு இருக்கேன் வாரம். பரவாயில்ல, நான் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொன்று என்னென்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது கோயிலாக போறியே என்ன கிடைக்கி அப்படின்னு. எப்போல்லாம் நான் மனசு உடஞ்சி போய் கீழே விழுகிற நிலமையில் இருந்தால் கூட கோயிலுக்கு போய் மகாதேவரை பார்த்தா எனக்கு வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஆறுதல் அந்த மாதிரி கிடைக்கும். உள்ளே போகும்போது சோர்ந்து வரும்போது ஒரு தைரியமாக வருவேன். அதுதான் கிடைக்கிது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போய் என்ன கிடைக்கி, இதுதான் எனக்கு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கி. நிறைய குழப்பங்களோடு போனாலுமே வெளியே வரும்போது நான் தெளிஞ்சு வர்றேன். ஓகே, உள்ளே போகும்போது என்னடா இது இருக்கவா அப்படி இப்படின்னு நிறைய தோணும். வெளியே வரும்போது ஸ்ட்ராங்காக ஒரு முடிவோடு வெளியே வருவேன். ஒவ்வொரு டைமே எனக்கு அதான் நடக்கும். இப்போ வந்து இன்றைக்கி பெருமாளை பார்த்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அந்த மன நிம்மதி ஆறுதல் வந்து எனக்கு கிடச்சிச்சு, மன தெளிவும் கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த முத்து பவள சைனவ கோலம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்களாம் பெருமாளுக்கு. இதை பார்க்குறது ரொம்ப 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 நல்லதான். நீங்களும் இங்கே இருந்தீங்க, உங்களுக்கு போக விருப்பம் அப்படின்னா ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் வைத்தநிதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து தேங்காயில் விளக்கு போடணும். இங்கேருந்து போகையில் 2 தேங்காய் அங்கேயும் வாங்கலாம், ஆனால் அங்கே உள்ள சாமி வந்து நீங்கள் வரையிலே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 1 கிலோ பச்சரிசி, 2 நல்ல தேங்காய், 1 கிலோ பச்சரிசி, காட்டனில் திரி இருக்கும் பார்த்திங்களா, விளக்கு திரி, அது நெய்க்கலாம். அந்த தேங்காயில் ஒன்று வந்து கருட பகவான் இருப்பாங்க இல்லையாமா, அவருக்கு ஒரு தேங்காய் அங்கே கொடுத்தோம்னா அவங்க பூசாரியே வந்து ஐயரே வந்து விளக்கு போடுவாங்க, நம்ம போட வேண்டாம். அங்கே 1/2 கிலோ பச்சரிசி, 1 தேங்காய், திரி, அந்த நெய். அதுக்கப்புறம் நம்ம பெருமாளுக்கு பின்னாடி வந்து நரசிம்மர் இருப்பார், அவருக்கு ஒரு தேங்காயில் விளக்கு அவங்களே போட்டுருவாங்க. நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம்னா எவ்வளோ கீழே நம்ம இருந்தால் கூட நல்ல நிலைமைக்கு வர்றது வந்து நம்மளே பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சால் விருப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.